ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு தலைகை பண்ணலாம். ஒரு 2 டேஸாக ரொம்ப நாட் அ கிரேட் டே. ரொம்ப பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லவும் முடியாது. இட்ஸ் அ லாஸ் ஆக்சுவலி. அது ரொம்ப ஃபீல் ஆகிடுத்து. வேலையும் ரொம்ப பெருசாக பண்ணுறதுக்கும் இல்லை, பட் சாப்பிட்டு தான் ஆகணும். வயசான அப்பா இருக்கா, நாங்கள் இருக்கோம், எல்லாருக்கும் வயிறு இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு சிம்பிள் தலிகை உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காட்டுறேன் நான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாதம் வச்சுடலாம். அப்பா உடம்பு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி காத்தாலேருந்து நன்னா இல்லை. ஸோ அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாதம் வச்சு ஒரு கரைச்சி கஞ்சி மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் தான் இன்றைக்கி தலிகை. ஸோ ஏதாவது ஒன்று சிம்பிளிஃபைடாக பண்ணிடலாம். சவுச்சோ தேங்காய் போட்ட காய்க்கு சவுச்சோ வந்து தோலை சீவி எடுத்துட்டுருக்கேன். சாதம் சவுண்டு வரத்துக்குள்ளே இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். காயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். இதை மைக்ரோவேவ் பவுலில் ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவில் போட்டு ஒரு லேசாக வேக விட்டு எடுத்துட்டோன்னா அப்படியே தாளித்து கொட்டி தேங்காய் போட வேண்டிய வேலை தான். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சாதம் சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் வச்சா போதும். ஸோ தேங்காய் தொகையில் அரைச்சுட்டுலாம். அதுக்கு வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 பேடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம். இது இன்றைக்கி காலையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஷாப் போயிருந்தபோது ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் மேடம், இது ரொம்ப நல்லா இருக்குது, கேரளாவில் ரொம்ப பாப்புலர், நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் அப்படின்னாரு. சரி, ஏதோ 50% ஆஃப் பை 1 get 1 இன்ட்ரடக்டரி ஆஃபர்னு போட்டிருந்தார். ஸோ அதனால் 300 rupees per லிட்டர்னு நினைக்கிறேன். நான் 1 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் கொஞ்சம் சுட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயை வந்து நான் பத்தை மாதிரி போட்டுருக்கேன் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை பொடி பொடியாக ஆக்கின்றலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு அரைச்சா அரையும் நன்னா. இந்த மாதிரி நல்லா உதிராக பொடி பொடியாக நீங்கள் பண்ணிட்டேன்னா இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம வத்த மிளகாயை நல்லா பொரிச்சுன்றலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பொரிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். மிளகாயும் சேர்த்து வச்சு பண்ணின்னு வந்துட்டேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் இனிமேல் அரைக்கிறதுக்கு. பெருங்காயம், கருவேப்பிலை, புளி எல்லாத்தையுமே வறுத்துட்டு இதோட வச்சு அரைச்சி உப்பு வச்சு அரைக்கணும். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவந்துடுத்து. கருவேப்பிலையுமே கரகரான்னு ஆகிடுத்து. புளியும் நன்னாவே அந்த வதங்குற மாதிரி ஆகிடுத்து. இதை இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டோன்னா நமக்கு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடும். துவையல் அரைச்சாச்சு. ஸோ கடலெண்ணெய் குத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வத்த மிளகா, மைக்ரோவேவில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அழகாக வெந்திருக்கும். இதுக்கு ஒரே ஒரு கல் உப்பு போட்டு தேங்காய் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சவுச்சவு காய் ரெடி ஆகிடும்.
ஸோ மைக்ரோவேவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன்னா சைட் பை சைடு 2 வேலைகள் ஈஸியாகிடும். இதில் ஜலம் குத்தி நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிறதும் பண்ணலாம். நேரம் இல்லை, அவசரமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாக்க இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறையா பேர் அதில் மைக்ரோவேவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷோ பீஸாக கூட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மைக்ரோவேவை குக் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த கலப்பி விடுற ஹாமு அது இதுன்னெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு சில டாக்டர்ஸ்லாம் அழகான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கூட கொடுத்துருக்கா. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் காயில் உரைச்சி எடுத்துனா தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். 2 நிமிஷம் கூட இல்லை, லிட்ரலாக 2 நிமிஷம் வேலை தான். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா சௌச்சௌ தேங்காய் போட்ட காய் ரெடி. இந்த சௌச்சௌ வேக வச்ச அதே பவுல்லையே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே வானலியிலேயே நம்ம இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணிக்கலாம். நம்ம சுட்ட கத்திரிக்காய் கொஜ்ஜு வந்து ராத்திரிக்கு இன்றைக்கி எங்கள் அசோசியேஷனில் மீட்டிங் இருக்குது. நான் அசோசியேஷனில் இருக்கிறதுனால கணேச சதுர்த்தி எல்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்குண்டான டிஸ்கஷன் ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் காத்தாலே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ராத்திரி இட்லிக்கு தொட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன். கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு வந்து நான் இதை வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக சுட்டுட்டு அப்புறமா காமிக்கிறேன். கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எதுவும் பூச்சி இல்லைன்னா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறமா இதை மசிச்சுக்கலாம். தேங்காய் துவையல் தேங்காய் எண்ணெயில் பண்ணேன். காயை வந்து கடலெண்ணெயில் பண்ணேன். இந்த சுட்ட கத்திரிக்காய் கொஜ்ஜு வந்து நல்லெண்ணெயில் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் குத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விழுந்துடுத்து, சடக்குன்னு சாஞ்சுடுத்து. கடுகு மட்டும் போட்டுருக்கேன். இப்போ வந்து வத்த மிளகா, கருவேப்பிலை, இந்த ஊறுகாய்க்கு பொடி பண்ணி வச்ச வெந்தயம், கடுகு வந்து பொடி பண்ணது கொஞ்சமாக வாசனைக்கு, நிறையா போட வேண்டாம், கசந்து போயிடும். பெருங்காயம், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சுடுத்து. கரைச்சி வச்ச புளி, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. யாருக்காவது காரம் வேணும் இன்னும் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் இருக்கிற காரம் போரும், ரொம்ப வேண்டாம். இது கொஞ்சமாக ஒரு மாதிரி பிளாண்ட், அதாவது ரொம்ப அப்படியே உப்பும் உரப்பும் காரமுமாக இருக்கிற ஒரு டிஷ் கிடையாது. இது ரவா பொங்கல் இதுக்கெல்லாமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம கத்திரிக்காயை மசிச்சு இதில் போட்டுடலாம். ஸோ புளிஜலம் நல்லா கொதித்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுட்டு, பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ நான் வந்து சுட்ட கத்திரிக்காயை நல்லா மசிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நார்மல் கத்திரிக்காயை விட ஃபைபர் ஜாஸ்தி உங்களுக்கு. இதில் வந்து இந்த உப்பு, பெருங்காயம், புளிப்பு இந்த காம்பினேஷன் தான் இதில் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். இதை நம்ம
எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லிக்கு, ரவா பொங்கல், அதுக்கப்புறமா ஈவன் உப்புமாக்கு கூட நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக. இது நல்லா ஒரு கொதி வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சுட்ட கத்திரிக்காய் புளி குஜ்ஜும் ரெடி ஆகிடும். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுது. ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் கத்திரிக்காய் புளிகுஜ்ஜு, சுட்ட கத்திரிக்காய் புளிகுஜ்ஜு, அப்புறமா சௌச்சௌ தேங்காய் போட்ட காய், அப்புறமா தேங்காய் துவையல், சாதம், தயிர். ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.